Hi, hello, welcome back to our channel Anita Viji. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க இருக்கோம் அப்படினா லைஃப் மோட்டிவேஷனல் கோட்ஸ். அதாவது நான் என்னோட வாழ்க்கைக்கு தேவையான ஒரு சில கோட்ஸ் எல்லாம் அடிக்கடி படிக்கிறது உண்டு. அதுல ரொம்ப இன்ஸ்பயர் ஆன கோட்ஸ் உங்களோட நான் ஷேர் பண்ண இருக்கேன். ஓகே? அதுதான் இன்னைக்கு வீடியோவா இருக்க போகுது. இந்த மாதிரியான இன்ட்ரஸ்டிங்கான ரெகுலர் வீடியோஸ் நம்ம சேனல்ல நீங்க பார்க்கணும் அப்படினா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் உங்களை தேடி நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்க, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு திருக்குறள் படித்து தெரிஞ்சுக்கலாம். எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து. எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து. அடக்குமுடைமையிலிருந்து இந்த திருக்குறள் எடுத்திருக்கேன். இதோட பொருள் என்ன அப்படின்னு பார்ப்போம். சரிங்களா? பணிவு அப்படிங்கிறது எல்லாருக்குமே நன்மையை மட்டும்தான் செய்யும் இல்லையா? அப்படிப்பட்ட பணிவு ஒரு செல்வந்தருக்கு இருந்தது அப்படின்னா அவங்க செல்வத்தோட இதுவும் ஒரு செல்வமா இருக்குமா? இதுதான் இந்த குறளோட எக்ஸாக்ட் மீனிங். ஓகேவா? அடுத்து என்னோட அனுபவங்களை நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த பணிவு அப்படிங்கிற குணம் இப்போலாம் எல்லாருக்கும் இருக்கா அப்படின்னா நிச்சயம் கிடையாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த திருக்குறளே திருவள்ளுவர் நம்மளுக்கு சொல்லிட்டு போயிருக்காரு இல்லைங்களா? ஓகேங்க, திருக்குறளுக்கான பொருள் அதுவாக இருந்தாலும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ பொதுவாக நம்மளில் சில பேர் பார்த்தீங்கன்னா பணிவு அப்படிங்கிற குணமே இல்லாமல் தான் இருக்காங்க இல்லைங்களா? நோட்டீஸ் பண்ணி பாருங்கள். நம்மளை சுற்றி இருக்கவங்களே சில பேர்லாம் யாருக்குமே பணிய மாட்டாங்க. நான் தான் பெரியவன், எனக்கு தான் எல்லாம் தெரியும், என்கிட்ட நிறைய பணம் இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு சுற்றுவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்டலாம் ஒரு நல்ல குணமே இருக்காது. ரொம்ப வஸ்ட்டாக பிஹேவ் பண்ணுவாங்க பப்ளிக்கில். சரிங்களா? ஆனால் பணிவு அப்படிங்கிற குணம் இருக்கிறவங்கள கவனித்து பாருங்கள். அவங்களோட இருக்கிற இடத்துலையும் சரி, அவங்க எங்கே போனாலும் சரி அவங்களுக்குன்னு ஒரு தனி மரியாதை இருக்கும். அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கும். அவங்க எப்பவுமே எல்லாராலையுமே மதிக்கப்படுவாங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட பணிவு அப்படிங்கிற குணம் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நல்ல உயர்ந்த நிலையில் இருப்பாங்க. யாரையும் எதிர்பார்க்க மாட்டாங்க எதுக்காகவுமே. ஸோ இந்த மாதிரி பணிவு அப்படிங்கிற குணம் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நல்ல குணங்களோட இருப்பாங்க. ஓகேவா? இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோட அனுபவத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். பட் திருவள்ளுவர் நமக்கு எப்போவுமே அறநூல்களை சொல்லி கொடுத்ததுக்கு காரணமே நம்மளோட வாழ்க்கையில் அவர் சொல்லி விட்டுட்டு போன அந்த அறங்களை கற்று நம்மளோட வாழ்க்கையை செம்மையாக வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான். சரிங்களா? ஸோ அந்த பணிவு அப்படிங்கிற குணம் எல்லாருக்குமே நன்மையை செய்யும். அப்படிப்பட்ட பணிவு ஒருத்தர்கிட்ட இருக்குது, ஒரு செல்வந்தர்கிட்ட இருக்குது அப்படின்னா அவங்க செல்வத்திலும் இது மேலும் ஒரு செல்வமாக இருக்கும் அப்படின்னு போற்றி புகழ்ந்து இதுக்கு பொருள் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓகேங்க, அடுத்து நம்ம லைஃப் மோட்டிவேஷனல் கோட்ஸ் பார்க்கலாம். சக்ஸஸ் இஸ் நாட் பெர்மனன்ட் அண்ட் ஃபெயிலியர் இஸ் நாட் ஃபைனல். சக்ஸஸ் இஸ் நாட் பெர்மனன்ட் அண்ட் ஃபெயிலியர் இஸ் நாட் final. So never stop working after success and never stop trying after failure. Okay? Success is not permanent and failure is not final. Never stop working after success and never stop trying after failure. This is the success quote. இதோட மீனிங் என்ன அப்படின்னா சக்ஸஸ் நமக்கு வெற்றி அப்படிங்கிறது நமக்கு நிரந்தரம் இல்லை. ஓகேவா? வெற்றி அப்படிங்கிறது நிரந்தரம் இல்லை. தோல்வி அப்படிங்கிறது முடிவும் இல்லை. நம்ம வெற்றி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு வேலையும் செய்யாமலும் இருக்கக்கூடாது. தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு எந்த ஒரு முயற்சியையும் எடுக்காமலும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த கோட்டோட சரியான மீனிங். அடுத்து என்னோட கருத்து என்ன அப்படின்னா வாழ்க்கையில் இந்த வெற்றி தோல்வி அப்படிங்கிறது மாறி மாறி வந்துக்கிட்டே தான் இருக்கும். நாம் அதை ஏற்றுக்கக்கூடிய மனப்பான்மையோடு மனப்பக்குவத்தோடு எல்லாத்தையுமே பொறுத்து போயிட்டு
நம்மளோட வாழ்க்கையில் வெற்றி மட்டுமே பெறணும் அப்படின்னா நிறைய முயற்சிகளை எடுத்துக்கிட்டே இருக்கணும், நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டே இருக்கணும், ரொம்பவே அப்டேட்டடாக இருக்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா நாம் வெற்றி அப்படிங்கிற ஒன்றை அடைஞ்சிக்கிட்டே இருக்க முடியும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஒரு சூப்பரான கோட் பார்ப்போம். எனக்கு பர்சனலாக இது ரொம்ப பிடிச்சிருந்தது படித்த உடனே. ஓகேவா? when problems comes into your life like a non-stop rain, when problems comes into your life like a non-stop rain, always remember that God will always be your umbrella. God will always be your umbrella. சூப்பராக இருக்குல்ல? உங்களுடைய வாழ்க்கையில் மழை எப்படி நான்ஸ்டாப்பாக பொழியுதோ அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தது அப்படின்னா நம்ம ஒன்று மட்டும் மறக்கக்கூடாது. கடவுள் அந்த மழையிலேருந்து நம்மளை காக்கக்கூடிய குடையாக மாறுவார் அப்படிங்கிறது தான் இந்த கோட்டோட எக்ஸாக்ட் மீனிங். எனக்கு பர்சனலாக இந்த கோட் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதுதான் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகேங்க, அகெயின் ஒன்ஸ் நம்ம இதை படிச்சிடலாம். when problems comes into your life like a non-stop rain, always remember that God will always be your umbrella. என்னதான் நம்மளை சுற்றி 1008 பிரச்சனைகள் தலை தூக்கி நின்றாலும் எல்லாத்தையும் இறைவன் பார்த்துப்பான் அப்படின்னு நாம் அதையெல்லாம் கடந்து போகணும் அப்படிங்கிறது தான் என்னோடய பர்சனல் ஒப்பீனியன். ஓகேங்க, நம்ம திருக்குறளில் படித்த அந்த பணிவு அப்படிங்கிற நல்ல குணங்களோட வெற்றி தோல்வி அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் மாறி மாறி வந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு மனம் தளராமல் எல்லாத்தையும் இறைவன் பார்த்துப்பான் அப்படிங்கிற நம்பிக்கையோட நம்மளுடைய வாழ்க்கையை கடந்து போவோம் அப்படின்னு இந்த வீடியோவை இதோட நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா.